இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். DLP இரட்டை மொழி பாடத்திட்டத்திற்கு தகுதியுடைய மாணவர்களை பள்ளி நிர்வாகமே தீர்மானிக்கும். DLP எனப்படும் இரட்டை மொழி பாடத்திட்டத்தில் பங்கேற்பதற்கு எந்த மாணவர்கள் தகுதியுடையவர்கள் என்பதை தீர்மானிக்கும் சிறப்பு உரிமை தற்போது பள்ளி நிர்வாகத்திற்கே கல்வி அமைச்சு வழங்கியுள்ளது. அதேவேளையில் இந்த DLP இரட்டை மொழி பாடத்திட்டத்திற்கு மாணவர்களை தேர்வு செய்வதற்கு ஒரு வழிகாட்டலாக மதிப்பீட்டு சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என்று எந்த ஒரு விதிமுறையோ அல்லது நிபந்தனையோ விதிக்கப்படவில்லை என்பதையும் கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. எனினும் DLP வகுப்புகளுக்கு எந்தெந்த மாணவர்கள் தகுதியானவர்கள் என்பதை தீர்மானிப்பதற்கு பள்ளி நிர்வாகத்திற்கு பிரத்யேக உரிமை உள்ளது என்று கல்வி அமைச்சு விளக்கமளித்துள்ளது. 1ஆம் வகுப்பில் சேர்க்கப்படும் மாணவர்களின் மொழித்திறனை மதிப்பிடுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள பல்வேறு செயல்பாடுகள் மற்றும் பயிற்சிகளின் மூலம் அவர்களின் திறனாற்றல் கண்டறியப்படும். DLP வகுப்பில் சேர்வதற்கு அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்றாலும் இதில் தேர்வு செய்யப்படுகின்ற மாணவர்கள் மட்டுமே அந்த இருமொழி பாடத்திட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவர். இதில் மலாய் மொழியில் அவர்களின் திறமையும் முக்கிய கூறாக கருத்தில் கொள்ளப்படும். சம்பந்தப்பட்ட மாணவர்களின் திறனாற்றலை அடிப்படையாக கொண்டு அவர்களை தீர்மானிக்கும் உரிமை பள்ளி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சு விளக்கமளித்துள்ளது. தங்கள் பிள்ளைகள் DLP வகுப்பில் சேர்க்கப்பட வேண்டும் என்று தாங்கள் விருப்பப்பட்டாலும் அந்த வகுப்பில் தங்கள் பிள்ளைகள் சேர்க்கப்படுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாக பெற்றோர்கள் சிலர் எழுப்பியுள்ள அச்சம் தொடர்பில் கல்வி அமைச்சு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்கு தாம் அறிவித்துள்ள சம்பள உயர்வு திட்டம் வரும் டிசம்பர் மாதம் திட்டமிட்டபடி அமல்படுத்த முடியும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அரசாங்க நிதி நிர்வகிப்பில் போதுமான கட்டுப்பாடுகளை கொண்டிருப்பது மூலம் இந்த சம்பள உயர்வு திட்டத்தை எவ்வித சிக்கலின்றி அமல்படுத்த முடியும் என்று நிதி அமைச்சருமான பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்கு 13 விழுக்காட்டிற்கும் கூடுதலான சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டது மூலம் அடுத்த ஆண்டு முதல் அரசாங்கத்திற்கு கூடுதலாக 10 பில்லியன் அல்லது 1000 கோடி வெள்ளிக்கும் அதிகமான தொகை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் நிதி நிர்வகிப்பில் மிகுந்த கட்டுப்பாடுகளை கொண்டு இருப்பது மூலம் இந்த சம்பள உயர்வை சிக்கலின்றி வழங்க முடியும் என்று பிரதமர் விளக்கினார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் முன்பு பத்தாங் பர்ஜுந்தாய் என்று விளங்கிய பெஸ்தாரி ஜெயா வட்டாரத்தில் 5 தோட்டங்களை சேர்ந்த முன்னாள் பாட்டாளிகளான 245 குடும்பங்களின் வீட்டுடைமை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கார்மிங் உறுதியளித்துள்ளார். கடந்த 26 ஆண்டு காலமாக தங்களின் வீட்டுடைமை பிரச்சினைக்கு தீர்வு காணும்படி போராடி வரும் 245 முன்னாள் தோட்ட பாட்டாளி குடும்பங்களுக்கு அடுத்த வாரம் நல்ல செய்தி காத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேரி தோட்டம், நைகல் கார்டனர் தோட்டம், சுங்காய் திங்கி தோட்டம், மீஞா தோட்டம் மற்றும் புக்கிட் தாகார் தோட்டம் ஆகிய 5 தோட்டங்களை சேர்ந்த முன்னாள் பாட்டாளி குடும்பங்கள் எதிர்நோக்கி வரும் வீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மலேசிய மடானி அரசாங்கம் பெருமனதுடன் இணக்கம் தெரிவித்து இருப்பதாக ngா கார்மிங் குறிப்பிட்டார். இது தொடர்பாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி மற்றும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் தலைமை செயலாளர் ஆகியோருடன் தாம் கலந்தாலோசனை நடத்தியிருப்பதாக ngா கார்மிங் விளக்கினார். தெலோக் இந்தான் நாடாளுமன்ற உறுப்பினரான ngா கார்மிங் தமது தொகுதியில் நேற்று நடத்திய ஹரிராயா பொது உபசரிப்பு நிகழ்விற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானுக்கு தாங்கள் வாக்களிக்க வேண்டுமானால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் எதிர்நோக்கி வரும் வீடமைப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று அந்த முன்னாள் பாட்டாளி குடும்பங்கள் இவ்வாரம் முற்பகுதியில் ஸ்லாங்கூர் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மர்மமான முறையில் காணாமல் போன நிலையில்
இன்று வரையில் விடை காண முடியாமல் இருக்கும் மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான MH370 விமானத்தை தேடி கண்டுபிடிப்பதற்கு அமெரிக்காவின் ஆழ்கடல் ஆய்வு நிறுவனமான ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனம் புதிய தேடல் திட்டம் மீதான பரிந்துரை ஒன்றை போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக்கிடம் நேற்று சமர்ப்பித்துள்ளது. கடலாய்வில் பிரசித்தி பெற்ற நிறுவனமான ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனம் அந்த தேடல் திட்டத்திற்கான புதிய பரிந்துரை மற்றும் அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து அமைச்சர் ஆண்டனி லாக்கிடம் விளக்கியிருப்பதை MH370 விமானத்தில் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்களான குடும்பத்தினர் வரவேற்றுள்ளனர். இந்த புதிய தேடல் நடவடிக்கைக்கு தேவையான ஆவணங்கள் வகைப்படுத்தப்பட்டு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரையில் தாங்களும் நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர். அதேவேளையில் MH370 விமானம் காணாமல் போனதற்கு விடை காணும் போராட்டத்தில் தொடர்ந்து உறுதியாக இருந்து வரும் ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்தையும் அவர்கள் பாராட்டினர். கடந்த 2014 ஆண்டு மார்ச் 8 தேதி 239 பேருடன் கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகர் பெய்ஜிங்கை நோக்கி புறப்பட்ட MH370 விமானம் வானில் காணாமல் போனது தொடர்பில் இதுவரையில் எந்தவொரு துப்பும் கிடைக்காதது வான் போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. தாங்கள் இறந்த பின்னர் தங்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்வது தொடர்பான விழிப்புணர்வு மலேசியர்கள் மத்தியில் மிக குறைவாக இருப்பதாக சமூக ஆர்வலர் தான் ஸ்ரீ லீ லாம் தாய் தெரிவித்துள்ளார். சமரீதியாக தவறான புரிந்துணர்வு இதற்கு காரணமாக இருந்தாலும் அதற்காக தெளிவுரையை ஏற்படுத்த உடல் உறுப்பு தானம் மீதான விழிப்புணர்வு பிரச்சாரம் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று லீ லாம் தாய் கேட்டுக்கொண்டார். தாங்கள் இறந்த பின்னர் தங்கள் உடல் அவயங்கள் யாரோ ஒருவருக்கு பயன்பட வேண்டும், அவர்கள் மூலம் தாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதை போன்ற உணர்வு மேலிட வேண்டும் என்று பலர் விருப்பம் கொண்டிருந்தாலும் அத்தகைய உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு முன் வருகின்றவர்களின் எண்ணிக்கை விழுக்காடு ரீதியாக மிக குறைவாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். உடல் உறுப்பு தானங்களில் இருதய தானம் மிக குறைவாக இருப்பதாக அவர் விளக்கினார். தனது உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்துப்பூர்வமான உறுதியை தாம் வழங்கிவிட்டதாக குறிப்பிட்ட லீ லாம் தாய் மிக சிறந்த தானமாக கருதப்படும் உடல் உறுப்பு தானத்திற்கு எந்த ஒரு மதமும் தடை விதிக்கவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார். கொலகுபு பாரு இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு வாரமே எஞ்சியிருக்கும் வேளையில் தாம் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக இந்திய மற்றும் சீன வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பரிகாத்தா நேஷனலுக்கு செலுத்தும் அளவிற்கு அவர்கள் மத்தியில் மனமாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அறிய முடியவில்லை என்று அதன் வேட்பாளர் கைருல் அசாரி சாவுட் தெரிவித்தார். இந்த இடைத்தேர்தலில் இந்தியர் மற்றும் சீன வாக்காளர்களின் நிலைப்பாடு என்ன என்பதற்கான தெளிவான சமிஞ்சை இன்னும் தெரியவில்லை என்று அவர் விளக்கினார். இந்திய சீன வாக்காளர்களின் ஆதரவு தமக்கு கணிசமான அளவில் கிடைத்தால் மட்டுமே தனது வெற்றியை உறுதி செய்ய முடியும் என்ற நிலை இருக்கும் பட்சத்தில் தேர்தல் பிரச்சாரம் கடந்த ஒரு வாரமாக முடுக்கிவிடப்பட்டதில் அந்த இரு சமூகத்தினரிடமிருந்து வெளிப்படையான ஆதரவு தமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதை பரிகாத்தா நேஷனல் வேட்பாளர் கைருல் அசாரி சாவுட் ஒப்புக்கொண்டுள்ளார். எனினும் மக்களின் வாழ்க்கை செலவின உயர்வை மேற்கோள் காட்டி சீன இந்திய வாக்காளர்கள் ஆதரவை தாம் பெற முடியும் என்று அவர் தொடர்ந்து நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து மலைச்சாரல் பாதாளத்தில் விழுந்ததில் 2 பெண்கள் உட்பட 3 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நேற்று இரவு 11:42 மணியளவில் கிழக்கு கரையோர நெடுஞ்சாலையான லபுராயா பந்தாய் தீமோர் ஒன்றில் 212வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த இவ்விபத்தில் ஆடவர் ஒருவர் கடும் காயங்களுக்கும் 2 பெண்கள் சொற்ப காயங்களுக்கும் ஆளாகினர். தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தமன்தாஸ் தீயணைப்பு மீட்பு படை நிலையத்தை சேர்ந்த வீரர்கள் 3 மீட்டர் பாதாளத்தில் புரோட்டோன் பசோனா ரக கார் கவிழ்ந்து கிடந்ததை கண்டதாக அவ்விலாக்காவின் பஹாங் மாநில பொது உறவு அதிகாரி ஜுக்ஃபடில் ஜக்கரியா தெரிவித்தார். அந்த காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி கிடந்த 3 பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தி ஒவ்வொருவராக மீட்கப்பட்டனர். பின்னர் அனைவரும் ஆம்புலன்ஸ் வண்டியின் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஜுக்ஃபடில் ஜக்கரியா குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.